நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குணாவை ஏன் கொலை பண்ணீங்க? சொல்லுங்க சார். எனக்கு தெரியும் நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு. ஏன் பண்ணீங்க? சொல்லுங்க சார். ஏன் கொலை பண்ணீங்க? சார், எதுக்காக நான் அவனை கொலை பண்ணணும்? அவன் உயிரோட இல்லைங்கிறதே நீங்க சொல்லிதான் சார் இப்ப எனக்கு தெரியுது. சார் மறுபடியும் போய் சொல்லாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, ஏன் கொலை பண்ணீங்க? சார் ப்ளீஸ், கொலை பண்ற அளவுக்கு அவன் யார் சார்? சின்ன பையன், என் பொண்ணோட ஒரே காலேஜ்ல படிக்கிறான். நீங்க தானங்க சொன்னீங்க அவன் உங்க பொண்ணுக்கு பிரச்சனை கொடுத்தானே. அப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அன்னைக்கு அவன் உங்க பொண்ணை ரேக் பண்ணியிருக்கான். அதுக்காக நீங்க அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க. அதோட வெளில அவன் வீட்டுக்கு போய் அவன் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. சார், I haven't finished, sir. அதுக்கப்புறமா உங்க பொண்ணுக்கு அவன் பிரச்சனை கொடுத்துருக்கான். உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவளோட ஃபேமிலி கிட்ட கொண்டு போயிருக்கான். கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அப்பன்னு பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆயிருக்கு. ரைட்? உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆள் வச்சு அவனை நீங்க அடிச்சிருக்கீங்க. அதுவும் ரொம்ப மோசமா க்ரூவலா பிஹேவ் பண்ணிருக்கீங்க. சார், என் பொண்ணு அந்த நிலைமையில பார்க்கும்போது வேற எப்படி சார் இருக்கிறது? சார், அப்ப நீங்க போலீஸ் கிட்ட வந்திருக்கணும். ரவுடிங்க கிட்ட போயிருக்க கூடாது. லீகலா தான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதானே கரெக்ட்? அதுக்கப்புறமா அவனை பார்க்கும்போது அவனை கொலை பண்ணிடுவேன் மிரட்டிருக்கீங்க. மறுபடியும் உங்க பொண்ணை அவன் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். அதான் கொன்னுட்டீங்க. சார், மறுபடியும் இந்திராவை மிரட்டினானா? சார், திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதை பாருங்க, உங்க பொண்ணோட வீடியோ வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். வீட்டுக்கு வர சொல்லி மிரட்டி இருக்கான். உங்க பொண்ணு அங்க போயிருக்கா. ஆனா உங்க பொண்ணு போறதுக்கு முன்னாடி நீங்க அங்க போய் அவனை மர்டர் பண்ணிட்டீங்க. சார், இந்திராவை மறுபடியும் மிரட்டந்து நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். சத்தியமா இந்த கொலை நான் பண்ணல சார். அவன் மேல எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான் சார். இந்திரா ஆக்சிடென்ட் ஆனப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதது ஒரு பையனோட படிப்பை அனாவசியமா வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சார். இந்திராவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவனை நான் மிரட்டினது உண்மைதான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு யோசிக்கல சார். அன்னைக்கு அவன் அடிச்சதுக்கு அப்புறம் அவன் இந்திராவை டிஸ்டர்ப் பண்ணலன்னு அவன் சொன்னான். நான் அவனை பத்தி பெருசா யோசிக்கல சார். இப்பதான் என் கடைசி பொண்ணு சுசிய இந்திரா படிக்கிற அதே காலேஜில் சேர்த்தேன் சார். அவனை அவ்வளவு பெரிய ஆளா நினைச்சிருந்தா அதே காலேஜில் சேர்த்திருப்பான சொல்லுங்க சார். சார், குணா செத்து போனது, அவன் இந்திராவை மிரட்டினது எல்லாம் நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். சத்தியமா நான் பண்ணல சார். இதை பாருங்க, இந்த கொலை உங்க பொண்ணு இந்திராக்காக தான் நடந்திருக்கு. குணா அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் அங்கே போயிருக்காங்க. அப்பதான் இந்த மர்டர் நடந்திருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். லுக் மிஸ்டர் மோதி, இப்போ நான் போறனால நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் அடிக்கடி இங்கே வர வேண்டியதா இருக்கும். வருவேன். தாத்தா, தாத்தா. என்ன என்ன தாத்தா இன்னும் உங்களை காணோம்? வருவாங்கம்மா. அப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்களே. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவங்க அனுப்பிச்சிருவாங்களா? அது இது அப்படி இப்படின்னு அரை நாள் இழுத்தா தானே ஒரு நாள் வாடகை முழுசா வாங்க முடியும் ஆஸ்பத்திரியில. சரி, நீ வேணா போன் பண்ணி பாருமா. கார் சத்தம் கேக்கு பாத்தியா? அவங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? போய் ஆரத்தி ரெடி பண்ணு. போ 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 போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. மகா, தாத்தா நீங்க எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான்மா. வாமா, வா வா. பாத்து உட்காருமா.
வரலையா? அவனும் இந்திராவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ வர நேரம் தாம்மா. சரி. நீ தான் அவங்க கூட பேசிட்டேல்ல, அவனுக்கு ஒரே சந்தோஷம்தான். அவனாலதான் எப்பவும் தனியா சந்தோஷப்பட முடியாதே, கூடவே ஒரு வருத்தமும் இருக்கணும். இல்ல உனக்கு உடம்பு சரியில்லாத நினைச்சா தனியா வருத்தப்படுறான். அக்கா இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மாடி, அக்கா மடியில அப்புறம் உட்காரலாம். ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கா, போய் முதல்ல அவளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நீ இரு சுசி, நான் போய் எடுத்து வர்றேன். ஓ, இங்க நீதான் சமையலா? அது சரி. அப்ப தாத்தாவுக்கு ஒரு கப் எடுத்துட்டு வா. தாத்தா, உங்களுக்கு என் மேல கோவம் போயிடுச்சா இல்லையா? இந்த வயசுல சின்ன புள்ள உங்ககிட்ட கோச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அது அப்பப்ப ஏதாவது சொல்றதுதான், அதுக்காக அதையே பிடிச்சிட்டு தொங்க முடியுமா? மகா, நீயும் அப்பனும் பேசியாச்சு, இடையில இனி எனக்கு என்ன வேலை? அவன் வருத்தப்படுறானேன்னு நானும் உங்ககிட்ட 2 வார்த்தை கடுமையா பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்காத மகா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அப்ப சரி மகா, நான் பக்கத்துல போயிட்டு வர்றேன், நீ ரெஸ்ட் எடு. இப்ப எங்க போறீங்க இந்த நேரத்துல? அட பக்கத்துல தான், நான் வந்துடுறேன். அக்கா பாத்துக்கமா. மகா, நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுக்கறியா? இல்ல ஜனனி, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன். எங்க போனாரு? எங்க தாத்தாவை காணோம்? வெளில போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. இந்த மகா, இத குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு. தேங்க் யூ. ப்ளீஸ் மகா, நீ காலையில இருந்து ஹாஸ்பிடல்ல கூட படுக்கல. ஆமா, நான் போய் ரூம் ரெடி பண்றேன். நீங்க 2 பேரும் இங்க இருப்பீங்கல்ல? இங்க தானே இருக்கோம். நான் தூங்குனதும் வீட்டுக்கு போயிட மாட்டீங்களே? ஏன் இப்படி கேக்குற? இங்கேயே இருந்துருங்களேன் எல்லாரும். ஹாஸ்பிட்டல்ல வச்சு அப்பா கிட்ட சொன்னேன். அவர் இருக்கிறதா தான் சொன்னாரு. இங்கேயே இருந்துருங்களேன் ப்ளீஸ். நாங்க இங்கதான் இருப்போம், நீ நிம்மதியா போய் ரெஸ்ட் எடு. சும்மா எனக்காக சொல்லலையே. நீ சொன்னா கேட்காம இருப்போமா? வீட்ல இருந்து நீங்க போகும்போது பார்த்துட்டு நின்னது ஏன் தப்புதான். சாரிடி. அதுக்கு பதிலுக்கு இப்ப கிளம்பிடாதீங்க. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? பயமா இருக்குடி. என்ன பயம்? தனியா இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயம், ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயம். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ சந்தோஷமா இருப்ப, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்களும் எங்கேயும் போக மாட்டோம். ஆமா. தேங்க்ஸ். சரி, நீ போய் படுப்போம். வா. இல்ல, அப்பா வந்துடட்டுமே? அவர் வந்தா கண்டிப்பா இங்கதான் இருப்பாரு, பாத்துக்கலாம். போ, நீ கூட்டிட்டு போ. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்குல்ல, அந்த பொண்ணுதான். இப்ப எதுக்கு இப்படி பயப்படுற? போலீஸ் எதுக்கு என்ன என்கொயரிக்கு கூப்பிடணும்? என்கொயரிக்கு தானே உன்னை கூப்பிட்டுருக்காங்க, அரெஸ்ட் பண்ணல. இல்ல, பயமா இருக்கு ஜனனி. பயப்பட ஒண்ணும் இல்ல இந்திரா, நீ தைரியமா போயிட்டு வா. குணாவுக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்ததுன்னு யாராவது சொல்லிருப்பாங்க, அத கேட்கதான் உன்னை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அத கேட்டாங்கன்னா ஆமா நிறைய பிரச்சனை பண்ணா, அதனால நான் அவன் கூட பேசாம ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. அன்னைக்கு ஒருவேளை நான் வீட்டுக்கு போனது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கும் தான் நினைக்கிறேன். என்ன ஜனனி இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தல இந்திரா, எதுக்கும் நீ ரெடியா இருக்கணும் தான் நான் சொல்றேன். அன்னைக்கு போனதா நீயா ஒத்துக்காத.
அவங்க கன்ஃபார்மா தெரிஞ்சு கேட்டா ஆமா அவ மிரட்டினா நான் போனேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கும். ஐயோ, என்ன ஐயோ? அதானே உண்மை. இந்திரா, நீ கொலை பண்ணல, ஆனா கொலை பண்ண இடத்துல நீ இருந்திருக்க. சோ அவங்களுக்கு டவுட் வர்றது சகஜம்தான். அதனால நீ நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றது பெட்டர். ஆனா அதுக்கு தேவை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்திரா, நீயே ஏதாவது உளராத. வேற வழி இல்லைனா மட்டும் நீ சொல்லு, ஓகே? ஜனனி, நீயும் என் கூட வாயே ப்ளீஸ். இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல இந்திரா, நீயே ஃபேஸ் பண்ணலாம். ப்ளீஸ் நீ கூட வாயே. நான் வந்தா அவங்களுக்கு தேவையில்லாம சந்தேகம் தான் வரும். நீ போயிட்டு வா இந்திரா. பயமா இருக்கு ஜனனி. இதையே திருப்பி திருப்பி சொல்லாத. தப்பே பண்ணல, நீ எதுக்கு பயப்படணும்? நீ இப்படி பயந்தாதான் அவங்களுக்கு தப்பா நினைக்க தோணும். நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போனதே இல்ல. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இந்திரா, நீ கூலா ஹேண்டில் பண்ணு. அவங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்க, உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி போட்டு வாங்க பாப்பாங்க. நீ எதிரே மாட்டிக்காத. நீதான் கொலை பண்ணனு கூட நேரடியா சொல்லுவாங்க. நீ பயந்து ப்ளீஸ் உளராத. என்கிட்ட அதுக்கு சொன்னல, அசோக் பண்ணிருப்பாரு, பாரதி பண்ணிருப்பாருலாம், பேசி வைக்காத. நீ வேற என்ன பயமுறுத்தாத ஜனனி. நான் உன்னை பயமுறுத்தல, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுன்னு தான் சொல்றேன். சரி, கரெக்ட் டைம்க்கு போறது பெட்டர் நினைக்கிறேன். நீ கிளம்பு. ஒன்னும் ஆகாதுல்ல? ஐயோ, என்கொயரி தான் இந்திரா, ஒண்ணுமே ஆகாது. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து கூட்டிட்டு போயிடுவல்ல ஜனனி? அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்திரா. நீ ஒரு தப்பும் பண்ணல. நீ தைரியமா போய் நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வா. சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு. போ இந்திரா. என்னம்மா, ஏசிலே இருந்த பழக்கமோ? வேர்த்து ஊத்துது. அவன் ஏதாச்சும் வாயை திறந்தாளா? யாரு? சந்திராவா? அவ எங்க வாயை திறக்கறா? திறக்க வச்சிட்டோம்ல, அடி பிச்சாச்சு. அடி பலமா? நம்ம ரேகா மேடம் தான் விசாரிச்சாங்க. அடிச்ச அடியில எல்லா உண்மையும் கக்கிட்டா. அடி வாங்கினாதான் ஒத்துப்பாங்க போல. ஆமா ஆமா, 10 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. இத பாரு, எது உண்மையோ அதை ஒழுங்கா சொல்லிட்டு போயிட்டே இரு. படிக்கிற புள்ள, சின்ன வயசு, அடி வாங்கினா தாங்கவே மாட்டேன். இறங்க.
யார் வீடுன்னு தெரியுதா? தெரியலையா? இட்ஸ் ஓகே, நானே சொல்கிறேன். செத்து போயிட்டான்ல குணா, அவனோட வீடு. நீ என்ன பண்ற, உள்ள போய் அவன் செத்து போன இடத்த மட்டும் பாரு. இன்கேஸ் உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, ரீகலெக்ட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லு. ஓ நீ உள்ள போய் குணா மாடுறான ரூமை போய் பாரு. பாப்பா உள்ள போய் பாருப்போ. கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You're all right? இப்போ ஓகேவான்னு கேட்டேன். குணா மர்டரான ரூமை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சுல? ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கியா? வந்திருக்கியான்னு கேட்டேன். எப்போ? காலேஜ்ல அவனை கலாட்டா பண்ணப்போ அப்பாவை கூட்டிட்டு வந்த. ஆமா, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் என் பிள்ளைக்கு பிரச்சனை. அன்னைக்கு இவளோட அப்பா நல்லவ மாதிரி பேசிட்டு கடைசியா எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொன்னுட்டாங்க.
சார் வாங்க சார். சில், ரிலாக்ஸ். அப்போ வந்தது, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரவே இல்லைல்ல? குணா ரேக் பண்ணும்போது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் நீ அவன் கூட பேசிட்டு தான் இருந்த இல்ல? ஆமாவா இல்லையா? இதை ஏன் சொல்லல? உன் உயிர் போற அளவுக்கு நீ ஆக்சிடென்ட்ல மாட்டி கஷ்டப்பட்டதுக்கு காரணம் குணா தான், ரைட்? ஓ, அப்போ அந்த கோவத்துல தான் நீங்க அவனை கொலை? இல்ல இல்ல, சத்தியமா நான் கொலை பண்ணல. நான்